வஉசியும் சுதேசி நீராவி கப்பல் கம்பெனியும் SSNC 1906 வஉசி சுதேசி நீராவி கப்பல் கம்பெனி சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி SSNC என்ற கூட்டு பங்கு நிறுவனத்தை பதிவு செய்தார். மொத்த முதலீடான ரூபாய் 10 லட்சம் ஆனது 40,000 பங்குகளாக பிரிக்கப்பட்டு ஒரு பங்கு ரூபாய் 25 இந்தியர்கள் மற்றும் இலங்கை சேர்ந்தவர்கள் ஆகிய நாடுகளுக்கு மட்டும் விற்பனை செய்யப்பட்டது. வஉசி SS காலியா SS நோவா என்னும் 2 நீராவி கப்பல்கள் SS காலியா மற்றும் SS லோவா என்னும் 2 நீராவி கப்பல்களை வாங்கினார். நாட்டின் ஏனைய பகுதிகள் சுதேசி செயல்பாடுகள் என்பது மெழுகுவர்த்தி செய்வது, வளையல் செய்வது போன்ற குறிப்பினர்த்தும் அடையாள நடவடிக்கைகளாக இருந்தபோது சுதேசி நீராவி கப்பல் கம்பெனி உருவாக்குவது என்ற எண்ணம் அனைவரின் பாராட்டையும் பெற்றது. வஉசி சுதேசி கப்பல் வாங்கியதோடு மட்டுமல்லாமல் நாட்டின் வரலாற்றையும் இந்தியாவின் பண்டைகால கடற்பயண பெருமைகளையும் துணையாக கொண்டார். சுதேசி இயக்கத்திற்கு ஆதரவாக மக்களின் கருத்தை தூண்டுவதற்காக மீண்டும் மீண்டும் அவற்றை குறிப்பிட்டார். வஉசியின் சுதேசி இயக்கம் முன்னெடுப்பு தேசிய தலைவர்களால் பாராட்டை பெற்றது. சுதேசி கப்பல் நிறுவனத்தின் வெற்றி குறித்து லோகமானிய திலகர் தன்னுடைய கேசரி மராட்டா பத்திரிகைகளில் எழுதினார். அரவிந்த் கோஷும் சுதேசி முயற்சிகளை பாராட்டி கம்பெனியின் பங்குகள் விற்பனையாவதற்கு உதவினார். பாண்டித்துரையும் ஹாஜி பக்கீர் முகமதுவும் பெரிய பங்குதாரர்களில் இருவராவார். தொடக்கத்தில் ஆங்கில நிர்வாகம் சுதேசி இயக்க கப்பல் கம்பெனி கண்டுகொள்ளாமல் அலட்சியப்படுத்தியது. நாளடைவில் அதற்கு ஆதரவு பெரிய போது ஐரோப்பிய அதிகாரிகள் ஒருதலை பட்சமாகவும் இன வேற்றுமை உணர்வுடன் நடந்து கொள்ள ஆரம்பித்தனர். Subscribe for more videos. Thank you.